தன் உயிர் எப்போது பிரிய வேண்டும் என்பதை தானே தீர்மானிக்கக்கூடிய இச்சாமிருத்யு வரத்தை பெற்ற மாவீரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பாண்டவர்களினதும் கௌரவர்களினதும் பாட்டனாரான பீஷ்மரே அந்த மாவீரர். குருசேத்திர போரில் கௌரவர்களின் பக்கம் நின்ற பீஷ்மர் 9 நாட்களாக ஒவ்வொரு நாளும் பாண்டவர்களின் படையில் உள்ள கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை கொன்று குவித்தார். யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரை பாண்டவர்களால் போரில் வெல்ல முடியாது என்பதை கிருஷ்ண பரமாத்மா உணர்ந்தார். ஒரு பெண்ணாகவோ அல்லது முழுமையற்ற ஆணாகவோ தான் கருதும் எவருக்கும் எதிராக தனது ஆயுதங்களை ஒருபோதும் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்திருந்தார் பீஷ்மர். கிருஷ்ண பரமாத்மாவின் ஆலோசனைக்கேற்ப பாண்டவர்கள் அம்பாவின் மறு அவதாரமான சிகண்டியை அவர்களின் படைக்கு முன்னால் நிறுத்தினார்கள். தக்க சமயத்தில் அர்ச்சுனனால் அம்பு எறியப்பட்டது. குருசேத்திர போரின் 10வது நாள் மாவீரர் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார். இருப்பினும் அவர் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று நினைத்த உத்தராயணம் நாள் வரை அம்புகளால் செய்யப்பட்ட படுக்கையில் 51 நாட்கள் உயிருடன் இருந்தார்.